எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் மதி. வெல்கம் பேக் டு அவர் இந்த சமையல் பயணத்தில் நமக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்க்கு என்னோட மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து பயணிப்போம். இன்னைக்கு கேரளா ஸ்பெஷல் மீன் பொழிச்சது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? நான் இதுக்கு பாம்ஃப்ரெட் ஃபிஷ் எடுத்திருக்கேன். இதை கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மீன் பொழிச்சது நமக்கு பிடிச்ச எந்த மீனில் வேணாலும் ட்ரை பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த மீன் வறுக்கிறதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃபஸ்ட்டே சேர்த்துக்கோங்க. நான் ஆட் பண்ணுறதுக்கு இந்த மசாலா எல்லாம் மீனில் நல்லா ஃபுல்லாக கோட் ஆகுற அளவுக்கு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 நிமிஷத்துக்கு இதை மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம மசாலா போட்டு மேரினேட் பண்ணி வச்ச மீனை வறுத்து எடுத்துக்கலாம். நான் இதுக்கு தேங்காய் தான் யூஸ் பண்ணுறேன். தேங்காய் ஃப்ளேவர் பிடிக்காதவங்க நார்மல் சமையல் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிவிட்டு இதை வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மீன் பொடிச்சது பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணி ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா பொடியாக நறுக்கின 1 பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கின 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கிக்கோங்க. இதில் இஞ்சி பூண்டு நான் தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1 கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே மீன் வறுக்கும்போது போட்டிருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு. இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்து இது தேங்காய் பால்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி நமக்கு திக்காக இந்த மாதிரி கிடைக்கும். அப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு மசாலா ரெடி பண்ணியாச்சு. வாழை இலையில் ரேப் பண்ணுறதுக்கு வாழை இலையை லைட்டாக நெருப்பில் வாட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த வாழை இலைக்கு பின்னாடி இருக்க அந்த தண்டையே நாராக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை கட் பண்ணிவிட்டு இப்போ வாழை இலையில் ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ண மசாலா, அதுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச மீன், அதுக்கும் மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி மசாலாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ வாழை இலையை மடக்கி நம்ம கட்டிடலாம். அந்த வாழை இலைக்கு பின்னாடி இருக்க அந்த தண்டையே நம்ம நாராக யூஸ் பண்ணி கட்டிக்கலாம். இல்லைனா நம்ம நூல் கூட வச்சுட்டு இதை கட்டி எடுத்துக்கோங்க. மசாலாலாம் வெளியில் வராத அளவுக்கு இதை நல்லா இந்த மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு தோசைக்கல்லில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறமா நம்ம ரேப் பண்ணி வச்சுருக்கோம் இந்த வாழை இலையை அதில் வச்சிடலாம். இது ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு 2 பக்கமும் திருப்பி குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பக்கம் நல்லா குக் ஆகிடுச்சு. இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம மீன் பொழிச்சது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம அன்ராப் பண்ணிடலாம். எப்பவும் போல் ஃபிஷ் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு போர் அடிச்சதுன்னா இந்த மீன் பொழிச்சது ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். வர்த் ட்ரைங்னே சொல்லலாம். வாழை இலையோட ஃப்ளேவரில் அந்த தேங்காயோட ஃப்ளேவரில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சர்வ் பண்ணும்போது கொஞ்சமாக நறுக்கின வெங்காயம் 2 ஸ்லைஸ் எலுமிச்சம்பழத்தோடு சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோதான், ரொம்ப அருமையான டேஸ்டியான கேரளா ஸ்பெஷல் மீன் பொழிச்சது ரெடி. வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். until then stay safe, stay connected. Bye bye.